இது வரைக்கும் நம்ம பாடி ஐடென்டிஃபை பண்ண முடியல சார். 3 அல்லது 4 பேர் இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா இன்னும் நாங்க உள்ள ஸ்பாட்ல இது பண்ணல, எந்த தகவலும் நேரடி பார்த்த சாட்சிகள் யாரும் கிடையாது. இப்ப இது வந்து அனுமானத்தின் அடிப்படையில் தான் சொல்றோம், எதுவும் உறுதியான தகவல் கிடையாது சார். சார் அதெல்லாம் இனிமேல் தான் சார் முடிவு பண்ண முடியும், விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த விபத்தில் 4 பேர் வரை உயிரிழந்திருக்க கூடும் என்று தாசில்தார் தெரிவித்த அந்த பேட்டியினை தற்போது பார்த்தோம். தொடர்ந்து களத்தில் இருக்கும் செய்தியாளர் வெற்றியிடம் பேசலாம். வெற்றி, அங்கு மீண்டும் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அதனால் உடல்களை மீட்பதில் சிக்கல் நிலவுகிறது என்று தீயணைப்புத் துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு என்ன நிலவரம்? குவாரியில் நடைபெற்ற அந்த விபத்தில் இதுவரைக்கும் 4 பேர் உயிரிழந்திருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த உயிரிழப்பை தொடர்ந்து அவர்களுடைய உடல்கள் என்பது முழுமையாக சிதறி குவாரி முழுவதும் கிடக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. சம்பவ இடத்தில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய காவல்துறை எஸ்பி அப்துல் ஃபெரோஸ்கான் இருக்கிறார். அவரோடு தீயணைப்புத் துறையினுடைய மாவட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த வெடிமருந்து என்பது அதிகமான அளவில் அவர்கள் இறக்கி வைக்கும் பொழுது, அன்லோடு செய்யப்படும் பொழுது அந்த உராய்வின் காரணமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் மேலும் அந்த மருந்தினுடைய தாக்கம் இன்னும் தொடர்கிறது. எனவே அது மேலும் உராய்வு ஏற்பட்டு வெயிலினுடைய வெம்மை அதிகரிக்கும் பொழுது அந்த மருந்து மேலும் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதி அருகில் செல்லாமல் தீயணைப்புத்துறையும் காவல்துறையினரும் காத்திருந்தார்கள். தற்பொழுது விருதுநகர் மாவட்டத்தினுடைய எஸ்பி அவருடைய தலைமையில் ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ளே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அங்கிருந்து அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக சிதறிய உடல்களை எடுத்து வரக்கூடிய பணியானது தற்பொழுது துவங்கியிருக்கிறது. மக்கள் தொடர்ச்சியாக இந்த குவாரி மூலம் தொடர் விதிமீறல் நடைபெற்றிருக்கிறது. அடிக்கடி இது போன்ற விபத்துகள், உயிரிழப்புகள், கால்நடை இழப்புகள் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த ஆலை இயங்கக்கூடாது, இந்த குவாரி இயங்கக்கூடாது என்று ஆட்சியரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். புகார் அளிக்கிற நேரங்கள் எல்லாம் தற்காலிகமாக குவாரி என்பது மூடப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக மூடப்பட்டு பின்னர் மீண்டும் சில மாதங்களில் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இந்த குவாரி இயங்கக்கூடாது என்பதில் ஊர் மக்கள் முழுவதுமாக கடும் எதிர்ப்பில் இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த குவாரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த விபத்தில் இதுவரைக்கும் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலை இந்த காரியாபட்டினுடைய தாசில்தார் மாரீஸ்வரன் நமக்கு அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். உடல்களை இதுவரைக்கும் அடையாளம் காண முடியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். யார், எந்த ஊருக்காரர், அவருடைய பெயர் யாரும் அடையாளம் காணப்படவில்லை என்பது இதுவரைக்கும் தெரிய வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. போலீசாரும் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்களை மீட்பதற்கான பணி என்பது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. ஒரு முழு கவனத்துடனே மிகுந்த ஜாக்கிரதை உணர்வுடனேயே உள்ளே சென்றிருக்கிறார்கள். எனவே அந்த மருந்தினுடைய தாக்கம் இருக்கிறது. வெயிலினுடைய வெம்மையும் ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கு. இந்த பணிகள் நடுவில் தான் தற்பொழுது அந்த உடல்களானது மீட்கப்படக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. களத்தில் இருக்கும் நீங்களும் கவனத்துடன் இருங்கள் வெற்றி. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.